வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து வயர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜாவித் லாயக் அப்படிங்கிற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாரு. அந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போது உண்மையிலேயே இதுல இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்கா, இத பத்தி ஏன் நிறைய பேர் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? இஃப் சங்கம் பில்கிரிம்ஸ் ஆர் பெல்வெதர், தே இண்டிகேட் கிளியர் மெஜாரிட்டி ஃபார் மோடி. அதாவது இந்த ஜாவித் லாயக் யார் அப்படிங்கறது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், பல முன்னணி பத்திரிகைகளுக்கு ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. தொடர்ந்து 1977 இருந்து பிரக்யா ராஜ்ல இவர் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு வர்றாரு. அதாவது பிரக்யா ராஜ்ல இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா போட் ஓட்டுறது. அங்க இருக்கக்கூடிய கங்கையிலையும் யமுனையிலையும் போட் ஓட்டுறது, இங்க வரக்கூடிய பில்கிரிம்ஸை ஹேண்டில் பண்றது, கைடா இருக்கிறது, உங்களுக்கு சுத்தி காட்டுறது. அப்ப இவர் என்ன பண்றாரு, 1977 இருந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இந்த பிரக்யாராஜுக்கு போய் அங்க வரக்கூடிய பில்கிரிம்ஸ், அங்க வரக்கூடிய பக்தர்கள், அங்க வேலை செய்யக்கூடிய அந்த போட் ஓட்டுறவங்க, இவங்க கிட்ட போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, பல பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் சொல்றவங்க, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்னு சொல்றவங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு கூப்பிடுறவங்க, இவங்க சொல்ற கருத்து கணிப்பை விட இந்த சாதாரண போட் ஓட்டுற மக்களும் அங்க வரக்கூடிய பக்தர்களும் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு அச்சு பிசகாம நடந்திருக்கு. இது நான் 9வது வருஷம் இங்க போறேன். 1977 இருந்து போயிட்டு இருக்கேன். 77ல இந்திரா காந்தி தோத்து போயிருவாங்க, ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அது தெளிவா நடக்குது. 2004ல இந்தியா ஷைனிங் அப்படிங்கிற கேம்பெயினை பிஜேபி கையில எடுத்தோன்னே இது செல்லுபடி ஆகாத, மீண்டும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. நாடே பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு நம்பும் பொழுது அவங்க தெளிவா சொன்னாங்க, இல்ல காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்னு. அவங்க சொன்னதுதான் நடந்துச்சு. 2014ல அதே மாதிரி மோடி ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாங்க, அது நடந்துச்சு. 2019ல மோடி மீண்டும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் நடந்துச்சு. இந்த தடவை எலெக்ஷனுக்காக நான் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சேன். அவர் என்ன சொல்றாரு, அங்க போட் ஓட்டக்கூடிய, அங்க தொழில் செய்யக்கூடிய அந்த மக்களும் சரி, நாடுடைய பல்வேறு மூலை முடுக்குல இருந்து, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால ஆரம்பிச்சு நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருந்தும், நார்த்ல இருந்தும், வெஸ்ட்ல இருந்தும், பல மாநிலங்கள்ல இருந்தும் அங்க வரக்கூடிய பக்தர்களும் சரி, எல்லார்கிட்டயும் நான் போய் பேசினேன். அதுல பெருவாரியானவர்கள் நாங்க மோடிக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மோடிக்கு ஓட்டு போடுறீங்க, என்ன காரணத்தினால மோடிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. அவங்க சொல்லக்கூடிய ஒற்றை காரணம், பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடிய மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் யாரு இருக்கா, மோடி இல்லைன்னா யாரு அவருக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா யார் லீடர் இருக்கா, அவர் இருக்கிறதுனால நாங்க பாதுகாப்பா உணர்றோம். இன்னைக்கு உலக நாடுகள்ல இந்தியாவை கொண்டு போய் பெருமைப்படுத்தி இருக்கிறாரு, அந்த பாதுகாப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மோடி ஒரு வலுவான லீடர், அவர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரும்பாலானோர் சொல்லி இருக்கிறாங்க. இதை டைரக்டாவே சொல்றாங்க, இல்ல இன்டைரக்டா சுத்தி வளைச்சு அவங்க அதை தான் மீன் பண்றாங்க. இத சொல்லிட்டு அவர் எப்படி இதை இன்டர்பிரேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல பிரச்சாரம் முழுவதும் மோடி சிறுபான்மையினரை கடுமையாக தாக்கி பேசி இருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவியவர்கள், குஸ்பேட்டியா அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு, காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு துணை போகுது, ஓட் ஜிஹாத் நடத்துறாங்க, உங்க சொத்துக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி புடுங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்க வீட்டுல 2 எறும்பு மாடுறதுன்னா உன்னை புடுங்கி கொடுத்துருவாங்க, உங்க வீட்டு பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வன்மத்தை பேசுறாரு. தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுறாரு. அவங்க கிட்ட ஒரு பயத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. பெரும்பாலான பாமர இந்துக்களிடையே இது ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்கட்சிகள் மோடிக்கு வயசாயிடுச்சு, தோல்வி பயத்துல பேசுறாரு, அதனாலதான் இப்படி கண்மூடித்தனமா பேசுறாரு, மோடி செல்ஃப் கோல் அடிச்சுட்டாரு அப்படின்னா சொல்லி இதை கடந்து போறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. மோடி இதை தெரிஞ்சேதான் பேசுறாரு. ஏன்னா அவருக்கு தேவை படிக்காத பாமர இந்துக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும்.
இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற நரேட்டிவை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால இதெல்லாம் தெரிஞ்சேதான் பேசுறாரு. இது ஒரு கேர்ஃபுல்லி கிராஃப்டட் பிளான் அப்படின்னு சொல்றாரு. ஆரம்ப காலத்துல இப்படி அச்சத்தை தூண்டுற மாதிரி பேசிய அதே மோடி இப்போ ஒரு வாரம் 10 நாளா என்ன பேசுறாருன்னு யோசிச்சு பாருங்க. நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், நான் பயாலாஜிக்கல் சைல்டே கிடையாது, நான் தேவதூதன், நான் பரமாத்மாவின் மறு உருவம், என்ன ஒரு ஸ்பெஷல் பர்பஸோட கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு, அந்த பர்பஸ் முடியிற வரைக்கும் நான் இந்த ஆட்சியில தான் இருப்பேன், இந்துக்களுக்கு பாதுகாவலனா நான் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுறாரு. அப்ப இந்த என்டையர் நரேட்டிவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, குறிப்பாக சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களாக உங்களுக்கு ஆபத்து, காங்கிரஸும் அவங்களுக்கு தொட போகுது, இதுல இருந்து உங்களை காப்பாத்த ஒரே ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரே தேவதூதர், ஒரே விஸ்வகுரு யாருன்னா மோடி தான். இப்படிப்பட்ட நரேட்டிவை தெளிவா தெரிஞ்சேதான் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதற்கு இவர்களுக்கு மீடியாவும் துணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. உண்மையிலேயே மக்கள் இந்த நரேட்டிவை நம்பிட்டாங்க, மோடியுடைய இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா மீண்டும் பாஜக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையோட இந்த ஆர்டிக்கிளை முடிக்கிறாரு. இத 2 விஷயமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு, ஒரு பிரக்யாராஜ்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்கள், அந்த மக்கள் கிட்ட மட்டும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதும் போது இது எந்த அளவுக்கு 140 கோடி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த ஆர்டிக்கிளை நம்ம பார்க்கலாம். அப்படி பாக்குறவங்க இதெல்லாம் இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க, கடந்த 9 வருஷமா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இந்த வாட்டி நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லையே அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே பாஜக RSS சித்தாந்தத்தை பத்தி நன்கு அறிந்தவர்கள் அவ்வளோ எளிதில் இந்த ஆர்டிக்கிளை கடந்து போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய படிப்பறிவில்லாத பாமர இந்து மக்களின் மனதில் இவர்கள் விதைக்கிறார்கள். அதுக்கு ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் மீடியாவும் இவங்களுக்கு துணை போயிட்டு இருக்கு. இதனாலதான் எல்லா டிபேட்லயும் எல்லா சங்கிகளும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, மோடி இல்லைன்னா யாரு, மோடிக்கு எதிராக யாராவது ஸ்ட்ராங்கா ஒரு லீடர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப எழுப்புறாங்கன்னா அதற்கு இதுதான் காரணம். இதெல்லாம் இந்த பாஜக RSS ஈகோ சிஸ்டம் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த முறையும் மக்கள் மோடியின் பொய்களை நம்பி ஏமாந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டு அவரை மீண்டும் பிரதமர் ஆக்குவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் கிட்ட தெளிவு இருக்கு, மக்கள் உஷாரா இருக்கிறாங்க, ஒரு செக்மெண்ட் தான் இப்படி கண்மூடித்தனமா மோடியை நம்புறாங்களே தவிர மற்றவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.